அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையான போர்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் பார்த்தோம்னா தீவிரமடைஞ்சு ஒரு உலக அளவில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் தரோம், அதுக்குள்ளேயும் ஈரான் வந்துட்டு எங்கள்கிட்ட அடிபணியணும், அந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து திறந்து விடணும், அது மட்டும் இல்லாது சில நிபந்தனைகள் எங்களுக்கு இருக்குது, அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வந்துட்டு ஈரானியர்கள் அதுக்கு மசிகிற மாதிரி தெரியலை. அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த 1 வீக் கால அளவும் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நானே என்னை தடுத்து நிறுத்தினாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்க் தீவில் வந்துட்டு ஒரு குண்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இதை வந்து இராணுவ தளவாடங்கள் மேலே தான் நான் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மின்சாரம் சார்ந்த கட்டமைப்பு உள்ள அணுமின் நிலையங்கள் மேலெல்லாம் இதை போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈரான் வந்து முற்றிலுமாக இருளில் மூழ்கிரும், ஈரான்ற ஒரு நாடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1.4 கோடி, அதாவது 1.4 கோடி மக்கள் மனித சங்கிலி அமைச்சு அந்த அணுமின் நிலையங்களை சுற்றி நிற்கிறாங்க. எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்கள் நாட்டுக்காண்டி நாங்கள் சாகிறத பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழலில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு இந்த போருக்கு அகைன்ஸ்டாக குரல் கொடுக்கணும். போருன்றது ஒரு நல்ல தீர்வே கிடையாது.